கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். நேர்களே, டாட் லிட்டில் பிரின்சஸ் அழகான ஒரு டாப்பிக்கை நம்ம போன வாரம் எடுத்து ரொம்ப அழகாக அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பும் கூட. நீங்கள் இன்னும் இந்த வாரங்கள் தொடர்ந்து போக போக இது எப்படிலாம் போக போகுதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை போன வாரம் பார்க்காதவங்க போன வாரம் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? பெண் குழந்தைங்கன்னா அது பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்ன்றீங்களே, என்னமா பெஸ்ட்? அது அந்த ஃபீல் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்போ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாமே பொண்ணு. I came to this position because of my daughter only. எவ்வளவு சந்தோஷம் அப்பாவை பார்த்தா உங்களுக்கு. அம்மாவோட அப்பா கிட்ட ரொம்ப நிறைய ஒரு பாண்ட். அவர் பாக்குறப்ப ஒரு இன்ஃபினிட்டி ஹாப்பினஸ் எனக்கு எப்பவுமே கிடைக்கும். நேச்சுரல் எப்படி இருந்தாலும் நான் என்னென்ன பண்ணலாம் அதெல்லாம் இப்போ அவளும் பண்றா வீட்ல. The daughters definitely they are special. ஓகே, ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்னென்னலாம் பேசணும், நம்ம குழந்தைங்களும் சரி அப்பாக்களும் சரி அப்படியே லைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இன்னும் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், நம்ம குட்டி செல்லங்களோடையும் அவருடைய தந்தையர்களோடையும். வாங்க. அவ்வளோக்கு அம்மா என் கூட இருந்தாலும் அம்மா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. என்ன வேலை செய்வாங்க? வெளியில வேற யாருக்காவது ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்களா? அது இல்ல, வீட்ல பாட்டி இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வேலை தான் செய்வாங்க. இல்ல தங்கமே, இல்ல மம்மி வீட்ல என்ன வேலை செய்யறாங்க நான் கேக்குறது. உங்களுக்கு வேலை செய்யறாங்களா இல்ல அதர் தென் பக்கத்துல வீட்டுல போய் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்களா இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றாங்களா? எங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது. உங்களுக்கு ஹெல்ப், உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு எங்க அப்பாவா இருந்தா எங்க அம்மாவா இருந்தா ஓவரா காசு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பாவா இருந்தா எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாலுக்கு நாங்க போகணும். அங்க எங்க அம்மா சொன்னாங்க, எதுக்கு இந்த பொம்மை எல்லாம் எடுத்துட்டு இருக்க, காசு தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பா ரொம்ப நேரம் அதை காசு போட்டு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் லாஸ்டா எடுத்து கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப அது பிடிக்கும். எங்க அப்பா என்னெல்லாம் எனக்கு செய்யறாங்களோ அதெல்லாம் எங்க அம்மா செஞ்சதில்லை. எனக்கு அம்மா செஞ்சதில்லை தானே? சரி, அம்மா என்னென்ன வேலை செய்யறாங்க வீட்டுல சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாத்திரம் கழுவுவாங்க. யார் பாத்திரம் கழுவுவாங்க? எங்க அம்மா தான் கழுவு. இல்ல யார் பாத்திரம்? அது யாரோட பாத்திரம்? வீட்ல இருக்கிற எங்களோட வீட்ல இருக்கிற பாத்திரம். நீ அந்த பாத்திரத்தை யூஸ் பண்றியா? அப்ப அது உன்னோட பாத்திரமா? அது உன் பிளேட்டா? ஒண்ணு. நெக்ஸ்ட் வேற என்ன வேலை செய்யறாங்க? வீடு துடைப்பாங்க. யார் வீட்டை? எங்க வீட்டை தான் துடைப்பாங்க. அந்த வீட்டுல நீ இருக்கியா இல்லையா? ஆமா. சோ உனக்கு சேஃபா இருக்கிறதுக்கு துடைக்கிறாங்களா? துடைக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன வேலை செய்யறாங்க? கூட்டி துடைக்கிறாங்க. அடுத்தது அவ்வளவுதான். அடுத்து தூங்கிடுவாங்க. பூவாக்கு என்ன பண்ணுவீங்க? ஹோட்டல்ல போய் சாப்பிடுவீங்களா? பாட்டி வேலைக்கு போவாங்க. காலையில செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. மத்தியானம் மட்டும் அம்மா செஞ்சிடுவாங்க. பாட்டி என்ன வேலை செய்யறாங்க? பாட்டியா கவர்மெண்ட் ஆபீஸ்ல கூட்டி பெருக்கிற வேலை. ஓகே, குட். அம்மா என்ன செய்யறாங்க? அம்மாவும் வீட்டுல கூட்டி பெருக்கிற வேலை எங்களுக்கு. இல்ல செய்யறாங்க. சொல்லுங்க, வரேன். ஐ அம் கமிங். எல்லாம் கூட்டி பெருக்கிற வேலை. மத்தியானம் சமைக்கிறாங்களா? யாருக்கு சமைக்கிறாங்க? எங்களுக்கு. நீ சாப்பிட தானே சமைக்கிறாங்க. சரி, அப்புறம் உன் துணிலாம் யார் வாஷ் பண்றா? எங்க பாட்டி. சரி சரி, உங்க டாடி என்ன செய்யறாரு? வேலைக்கு போயிடுவாரு, சம்டைம்ஸ் தூங்குவாரு. உனக்கு சாப்பாடு ஆக்கி கொடுத்துருக்காரா? சமைச்சு கொடுத்துருக்காரா? வெரி குட், சூப்பர். வேற என்னென்ன செஞ்சிருக்காரு உனக்கு? வீட்டு வேலை எங்களை செய்ய சொல்லுவாரு. ஆனாலும் கூட்டும் போது அப்பா தான் செய்வாரு. செஞ்சிருவாரு. சரி, அப்பாவும் செஞ்சிருக்கிறாரு, அம்மாவும் செய்யறாங்க. ஆனா அம்மாவும் ஏன் பிடிக்க மாட்டேங்குது, அப்பாவை மட்டும் பிடிக்குது? நான் கேட்கறது எல்லாமே வாங்கி தருவேன். ஓ, கேட்கறத வாங்கி தரதான் உனக்கு அப்பா பிடிக்குதா? ஆமா, ஓகே, குட், வெரி குட். நெக்ஸ்ட் எங்க அப்பா அப்பான்னு சொன்னாலே எனக்கு சும்மா டிபேட் நடத்திட்டு இப்ப ஏன் பிடிக்குது, என்னத்துக்கு பிடிக்குது, என்ன லிஸ்ட், அதெல்லாம் தேவையில்லைங்க. அப்பா முடிஞ்சு போச்சு. ஏய் பாப்பா, நீ வேற லெவல். நீ சொல்லு, ஏதோ சொல்ல வந்த அடுத்து நிறுத்திவிட்டேன் நான். சொல்லுங்க. அப்பா அப்படின்னு ஒரு ஃபீல். அப்பான்னு சொன்னாலே எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அவரு இன்டீரியர் வேலை பண்றதுனால அவர் வெளியே போயிடுவார். சம்டைம்ஸ் 5 நாள் 10 நாள்லாம் வெளியூர்ல புதுக்கோட்டை, சென்னை அந்த மாதிரி போயிருப்பாரு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் விளையாண்டுருப்பாங்க அவங்க அப்பா கூட சேர்ந்து ஸ்கூல்ல. அப்ப நானும் எங்க அப்பாவை பத்தி நினைச்சிட்டு ஒரு ஓரமா உட்காந்துருப்பேன். என் ஃப்ரெண்டு கூப்பிடுவா, வா நம்ம விளையாடலான்னு. அப்ப அவளை நான் அப்பாவா நினைப்பேன். அப்போ அவ என்னை கூப்பிடும்போது நான் சேட்னஸா இருக்கும்போது எங்க அப்பா என்னை கூப்பிடுவாரு. நான் பெட்ல அழுதுட்டு இருக்கும்போது
எங்கள் அப்பா வந்து கேட்பாரு ஏன் அழுகுற அப்படின்னு. அது ஒரு அஃபெக்ஷன், எங்கள் அப்பாவோட அஃபெக்ஷன் அது. ஏன் அழுகுற எங்கள் மம்மியும் கேட்பாங்க. பட்டு ஒரு அஃபெக்ஷன் எங்கள் அப்பா மேலே இருக்குது. எங்கள் அப்பா மேலே ஒரு அஃபெக்ஷன் இருந்ததுனால நான் அவரை ரொம்ப லவ் பண்ணுறேன், அவரும் என்னை லவ் பண்ணுறாரு. அப்புறம் எனக்கு என்னோட லைஃப்பில் குட் திங்ஸ் சொல்லி தருவார், டீச் பண்ணுவார். எங்கள் தாத்தா நிறையா சாக்லேட்ஸ் வாங்கி தருவாரா. எங்கள் தாத்தா கிட்ட சொல்லுவார், சாக்லேட்ஸ் வேண்டாம்ப்பா, சாக்லேட்ஸ் ஓரளவுக்கு வாங்கிட்டாங்க, ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். நல்லது இல்லை, ஆமாம், பல்லுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் என்னோட லைஃப்பில் ஜீசஸ் காட் பற்றி எல்லாமே சொல்லுவார். இப்போ நம்ம போயிட்டுருக்க காலத்தில் நீங்கள் சிப்பெல்லாம் வைக்கக்கூடாது, டாட்டூ போடக்கூடாது, எல்லாம் ஒரு ரூல்ஸ் வச்சு வளர்ப்பார். என்ன வேணுமோ வாங்கி தருவார், ஆனால் தேவைப்பட்டதை வாங்கி தருவார். சொல்லு. என்ன வேணாலும் வாங்கி தருவார், ஆனால் தேவைப்பட்டதை வாங்கி தருவார். என்கிட்ட இப்போ பெயிண்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நான் கடைக்கு போனால், எங்கள் அப்பா கூட கடைக்கு போவேன்னா, அப்போ நான் கடைக்கு போயிட்டுருக்கும்போது வண்டியில் போவோமா, அப்போ அப்பா எனக்கு பெயிண்ட்டு பாக்ஸ் வாங்கி தரும். உங்ககிட்ட தான் பெயிண்ட் இருக்குல்ல அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் என்கிட்ட பெயிண்ட்டு நீ வீட்டுக்கு போய் எனக்கு காட்டு, உங்ககிட்ட இல்லைன்னா நான் திருப்பியும் வாங்கி தரேன் உனக்கு அப்படின்னு. நான் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டால் உடனடியாக உங்களை வண்டியில் போய் வாங்கி தருவார். இல்லாட்டி வீட்டில் இருந்து ஆர்டர் பண்ணி தருவார். நாங்கள் சாயங்காலம் விளையாண்டுருக்கும்போது நாங்கள் வெளியே விளையாண்டுருப்போம் எங்களோட காம்பவுண்டில். அப்போ எங்கள் அப்பா எங்களை ஜாஸ்லின்னு கூப்பிடுவார். உங்களுக்கு என்ன வேணும், ஸ்நாக்ஸ் என்ன வேணும்னு கேட்பார். டெய்லி என்ன வேணாலும் சொல்லுங்க அப்படின்னு. நான் பீஸா பர்கருன்னு ஏதாவது சொல்லுவேன்னா பரவாயில்ல சொல்லுங்கன்னுவாரு. உடனடியாக ஃபோன் எடுத்து ஆர்டர் பண்ணிடுவார். சில நேரம் யோசிப்பார், சில நேரம் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை திட்டினாங்கன்னா வேண்டாம், நம்ம ஒரு நாள் அவங்க அம்மாவை கூப்பிட்டு போய் வாங்கிக்கலாம் அப்படின்வாங்க. She's a good way to me. ஓகே. லியோ ரொம்ப மிஸ் பண்றீங்க ஒரு பொண்ணு இல்லைன்னு சொல்லிங்க லியோ. நம்ம பசங்கள்ட்ட எல்லாம் ஒண்ணு சொன்னா அது அந்த காத்து போய் சேர்றதுக்குள்ள அந்த ஏரியாவிலே இருக்க மாட்டாங்களாம். குட். ஐடா சொல்லுங்க. I am the first daughter in my house and എനിക്കാണ് ഏറ്റവും കൂടുതൽ കെയർ കിട്ടിയിട്ടുള്ളത് അച്ഛൻ്റെത്. Oh, she's saying that she Yeah. got the maximum care from her parents. ரொம்ப கேர் கிடைச்சிருக்கா அவன் பேரண்ட்ஸ் கிட்ட. சூப்பர். For 2 or 3 years I got the care from my parents, and then years after years I got my siblings. ஆனா you are taking care of your sibling. That is என்ன சொல்றது, அன்இமேஜினபிள். நான் யோசிக்கவே முடியல. நீயே ஒரு சின்ன கிட்ட நீ எப்படி கேர் எடுத்துக்கிற? who taught you? யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? நீனே சொல்லு. you tell. Who taught you to take care of the siblings? My father. Yeah, good. அவர் அப்படியே இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாரா, இல்ல by watching him you learn? பாருங்க சொன்னாரு உனக்கு சொன்னாரு. Good, very good, super. After year by year I got my siblings, and then I got less care, but I still think of my parents, and sometimes It's okay. Yeah. Okay, It's okay. okay. Yeah. Tell. It's okay. So you still think of your parents? You miss your parents? You want to spend more time with them? Yeah? How do you want to spend time with them? playing games with them. Playing. What game do you want to play? Normal games. Like what? Can you name one? Any one of the game. Any game. Which one you like more? Playing balls. Oh. Ball game. Sir, today evening you have to play ball game with her. Right? Okay? Shall we do that? Right? Good. Well, happy? Yeah? Good. எனக்கு நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் மெமரி எனக்கு தெரியாது, ஆனால் அம்மா சொன்னாங்க. ஃப்ளாஷ்பேக் இருக்கா? ஓ சொல்லுங்க, நல்லா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கு. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போனேன்.
ஸ்கூல் முடிஞ்சு வந்து ஸ்கூல் முடியல. ஸ்கூல்ல இருக்கேன் நான். அப்போது வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. உட்காந்து சாப்பிட்றதுக்காக என் அம்மா வந்து காருக்குள்ளே வந்து அப்பாவை கூப்பிட்டாங்க. பார்த்தா என் அப்பா அழுதுட்ருக்காங்க. என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டா, என் கூட யாருமே இல்லை. அப்போ எனக்கு ஒரு ஃபீல். சொல்லு யார் சொல்லு சார் கண்ணா அது? சொல்லு. அதுக்கு அப்போ எனக்கு ஒரு க்ளோஸ். எனக்கு அப்போதான் எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டேன் அப்பா கூட. உன்னுடைய ஆப்சன்ஸை வந்து அவர் ஃபீல் பண்ணியிருக்காருன்றத உனக்கு சொல்லியிருந்தாங்க. அது உனக்கு ரொம்ப மூவ் ஆயிட்ட. என்னடா நம்ம அப்பா அப்படியா? அதை தாண்டி வேற என்ன விஷயம் அப்பாட்ட ரொம்ப பிடிச்சது? ஒருவேளை சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா, அம்மா சொல்லாம இருந்தாங்கன்னா தெரியாது, நான் க்ளோஸ் ஆகிக்க மாட்டேன். க்ளோஸ் ஆகிக்க மாட்டேன். சொன்னனாலதான் க்ளோஸ் ஆனேன் இல்லைன்னா. ஓகே, குட் குட், வெரி குட் வெரி குட். மேடம், அவங்க டயர்டாகி செட்டில் ஆயிட்டாங்க. என்னத்த சொல்றது போ எங்க அப்பா பத்தி. உங்க அப்பா உனக்கு எதுக்கு ஸ்பெஷல்? உங்க அப்பா உனக்கு என்ன ஸ்பெஷலா பண்ணிருக்காங்க இது வரைக்கும்? எனக்கு உனக்கு ஏன் பிடிக்கும் உங்க அப்பாவை, அதை சொல்லு. எங்க அப்பா நிறைய டைம்ஸ் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? கூடவே உட்காந்துட்டே இருப்பாரா? கூடயே உட்காருவாங்க. கூட அப்பா ஃபோன் பார்க்கும் போதெல்லாம் நான் கூடயே உட்கார்ந்து ஃபோன் பார்க்குவேன். அவரோட phone பாப்பீங்க. அவர் போன் பார்த்துட்டு இருக்காரு, நீ இப்படி கூட நின்று என்ன பாக்குறப்ப அப்படின்னு கூட்டு சேர்ந்து இது மொபைல் பாக்குறீங்க. இல்ல, அம்மாவோட போனை வாங்கி பார்க்குவேன். அம்மாவோட அப்பா. சரி. இல்லனா அம்மா அடிச்சிருவாங்க. ஓ, அங்கிருந்து தப்பிச்சு இங்க வந்துடுற நீ. சரி, ஓகே. வேற என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா கிட்ட? அப்பா சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு காசு கொடுக்குவாங்க. என்ன பண்ணுவீங்க அந்த காசை? அம்மா கொடுக்குற காசை வந்து நான் வந்து கேன்டீனுக்கு போய் வாங்கிக்குவேன். அப்பா கொடுக்குற காசை நான் வந்து அதை காணிக்கைக்கு போட்டு விடுவேன். பாரா, அப்பா கொடுக்கறது காணிக்கையா, அம்மா கொடுக்கறது கேன்டீனா? ஏன் அதையும் நீ கேன்டீன் யூஸ் பண்ணலாம்ல? அப்பா கொடுக்கறதையும் 2 அமௌண்ட் வாங்குறா, ஆனா அதை ஒண்ணு வந்து கேன்டீன்ல ஸ்பெண்ட் பண்ற, ஒண்ணு வந்து இதுல ஸ்பெண்ட் பண்ற. சில டேஸ் வந்து நான் அப்பா கொடுக்குற காசையும் அம்மா கொடுக்குற காசையும் நான் கேன்டீனுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். கேன்டீன்லயே முடிச்சிருவேன். ஓகே, அன்னைக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு. சரி, குட், வெரி குட். ரொம்ப யதார்த்தம் இல்லையா? யதார்த்தமா சொல்றது. குட், வெரி குட். எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணேன்னா எங்க அம்மா வந்து ரொம்ப ரூடா நடந்துப்பாங்க. ரூடா? ஆனா எங்க அப்பா ரூடுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? ஏன் ரூடுன்னு அம்மா அப்படி செய்வா? இது அது வந்து நான் வந்து தப்பு பண்ணா எங்க அம்மாக்கு ரொம்ப கோவம் வந்துரும். கோவம்னா அப்படின்னு வாங்களா? சொல்லுங்க, அதான் ரூடு. அப்படி கத்துவாங்க. அப்படியே கத்தும். எங்க அப்பா ரொம்ப சாஃப்டா எனக்கு புரிய வைப்பாங்க. ஏம்மா இப்படி பண்ற அப்படின்னு அப்பா கேட்பாரு. ஆனா அம்மா எப்படி கேட்பாங்க, ஏன்டி இப்படி பண்றாரு? ஓ, இந்த இதுக்காகவா? சவுண்ட குறைச்சிருந்தாங்கன்னா அவங்களும் ஒண்ணு பிடிச்சிருக்குமா உனக்கு? எங்க 2 பேரையும் பிடிக்கும். ஆனா எங்க அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும். அதுதான் ஏன்? எங்க அப்பா ரொம்ப அட்வைஸ் பண்றது ஒரு நல்ல இதா இருக்கு. அம்மா பண்றதுல அட்வைஸ் பண்றதே இல்ல. அட்வைஸ் பண்றாங்க, ஆனா எப்படி சொல்றது, ரொம்ப திட்டுற மாதிரி பண்றாங்க. கத்தி கத்தி பண்றாங்க. ஓ, அட்வைஸையே வேற கத்தி மாதிரி கத்தி பண்றாங்க. சூப்பர் கண்ணா, வெரி குட் வெரி குட். எல்லாருக்குமே ஒரு கிளாப் பண்ணி கொடுத்துருங்களா? அதாவது எப்படின்னா, ரொம்ப எப்படின்னா ஃப்ரம் தேர் ஆர்ட், அப்படியே மனசுல இருக்கு என்ன தோணுதோ அது. இது ஷோ, இங்க ஒரு கேமரா இருக்கு, இங்க வேற ஆட்கள்லாம் இருக்கிறாங்களே, அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. வாட் தே ஃபெல்ட், என்ன மனசுல பட்டுச்சோ அது அப்படியே தே எக்ஸ்போஸ். அதுதான் குழந்தைங்க. டாக்டர், ஏன் அப்பாக்களுக்கு பெண்கள் மேல ஒரு பெண் குழந்தைகள் மேல ஒரு பிரியம், குழந்தைங்களுக்கும் 2-3 பேரை தவிர்த்து மீதி பேருக்குலாம் என்ன மைண்ட்ல? அப்பா திட்ட மாட்டார், அப்பா நம்ம சொல்றதெல்லாம் செய்வார், அப்பா வந்து கேட்கறத வாங்கி கொடுப்பார். அந்த ஒரு பாண்ட்ல அந்த ஒரு லவ் அப்படின்ற மாதிரி இருக்கு. சைக்காலஜிக்கலா என்ன இதுல அந்த கெமிஸ்ட்ரி, வாட் இஸ் த கெமிஸ்ட்ரி பிட்வீன் இவங்களுக்கு உள்ளார இருக்கிற கெமிஸ்ட்ரி என்ன? ஐ திங்க் அவங்க நிறைய ஃபாதர் சொன்னாங்க, பையனா இருந்தா ஏன் மாதிரி தான், அதனால ஒரு பொண்ணு ஏன் மாதிரி இல்லை, அதனால எனக்கு ஒரு ஸ்பெஷல் பாண்ட் அப்படின்னு மெனி ஃபாதர்ஸ் டோல்ட். ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் அவங்களுக்கு ஒரு இட்ஸ் நாட் மீ, நான் இல்லை, இட்ஸ் another பர்சன், அதுவும் ஒரு பெண், அதனால நீங்க பார்க்குற ஒரு லுக்கிங்கிறதே டிஃப்ரெண்ட் ஒன். 2வது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பெண்ணுங்கிறது நம்மளோட இந்தியன் சொசைட்டி பொறுத்த அளவுக்கு படிப்பு, மேரேஜ், இது எல்லாமே நம்ம பண்ணணும். அதனால உங்களோட ஸ்டேட்டஸை நீங்க மாத்திக்கிறீங்க. ஐ ஹாவ் டு பிகம் மோர் ரெஸ்பான்சிபிள். ஃபியூ ஃபாதர்ஸ் ஆல்சோ டோல் தட். அந்த ஒரு கேர்ள், பெண் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபாதருக்கு ஒரு கனெக்ஷன், நாட் ஓன்லி பிகாஸ் ஷீ இஸ் another லைக் ஆப்போசிட் செக்ஸ், நாட் ஓன்லி தட்,
அது இல்லாமையே எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வரும்போது உங்களோட பிரெயினோட ஹார்மோன்ஸ்ங்கிறது சேஞ்ச் ஆகும் தி வே யூ லுக் அட் திங்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வருது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க ஒரு கனெக்ஷன், எங்க அம்மா எங்க சிஸ்டரை நான் எவ்வளவு இது பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஐ தாட். ஸோ அவங்களுக்கு ஒரு அவங்களோட மெமரிஸ் எப்படி அவங்க ஒரு ஃபீமேலை ட்ரீட் பண்ணியிருக்காங்களோ இல்லைன்னா எப்படி அவங்களோட அம்மாவோட அட்டாச்சா இருந்தவங்க திருப்பி வராங்களோ, ஸோ அந்த ஒரு மெமரி கனெக்ஷனோட ஒரு கனெக்ஷன் அவங்க பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இமோஷன்ஸ். அதனால ப்ராபப்ளி த கனெக்ஷன் இஸ் மோர் ஒன். முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன நோட் பண்ண எல்லாரும் சொன்னதில்லைங்கிறது, எங்க அப்பா திட்டமாட்டாங்க, எங்க அப்பா நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க, எங்க அப்பா என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலனா கூட ஐ லைக் ஹிம் பிகாஸ் அவங்க வரும்போது என்ன ஸ்பாயில் பண்றாங்க. இந்த வார்த்தைகள் ஆல்மோஸ்ட் எவ்ரி சைல்டு சொன்னாங்க. இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் நான் எதுக்கு இந்த ஷோல இந்த டாபிக் எடுக்கணும் நான் ஸ்பெசிஃபிக்கா லியோ கிட்ட சொன்னது. குழந்தை வளர்ப்புல there are 4 types of parenting. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்இன்வால்வ்டு, நான் கண்டுக்கவே மாட்டேன் குழந்தை அப்படிங்கிறது 1. செகண்ட் பாத்தீங்கன்னா அத்தாரிட்டேரியன், அப்படின்னா நான் தான் அப்பா நீ தான் குழந்தை, நம்ம பேரண்ட்ஸ் நம்ம வளர்த்தாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி, தட் இஸ் கால்ட் அஸ் அத்தாரிட்டேரியன். மூணாவது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டோ ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் பேரண்டிங் இஸ் கால்ட் பெர்மிசிவ் பேரண்டிங். அப்படின்னா பெர்மிஷன் கொடுக்கிறது, இட்ஸ் கால்ட் அஸ் பெர்மிசிவ். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய விஷயத்துக்கு நம்ம பெர்மிஷன் கொடுக்குறோம். அது எதனால கொடுக்குறோம்னா, ஒண்ணு நிறைய டைம் அப்பா மாருங்கள் எது பண்றாங்கன்னா ஐ எம் நாட் ஸ்பெண்டிங் டைம். அவங்க சொல்றாங்க இல்லைங்களா, காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் வேலைக்கு போறேங்க, யாருக்கு, என் பொண்ணுக்காக தானே நான் போறேன், அப்போ நான் அவளுக்கு சந்தோஷப்படுற மாதிரி நான் ஒரு பீஸாவோ ஏதோ ஒன்று வாங்கி தரதுங்கிறது ஒரு ஹாப்பினஸ், அதுக்காக ஐ எம் கிவிங் பர்மிஷன். ஆனா அம்மாங்கிறது ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால காலைல இருந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் பாத்தீங்கன்னா அவங்க த ஃபாதர் இஸ் கிவிங் த பர்மிஷன். சைல்டுக்கு என்ன வேண்டாம்னு சொல்ற ஒரு பேரண்ட் சடனா ஒரு அப்பா எங்கேருந்தோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலனாலும் எனக்கு பெர்மிஷன் கொடுத்துடுறாங்க, எனக்கு வாங்கி கொடுத்துடுறாங்க. பட் நம்ம ஜெனரேஷன் வென் ஐ க்ரூ அப், ஐம் ஷுவர் இவங்க மதர்ஸ் வில் ஆல்சோ எக்ரி, நானும் எங்க அப்பாவோட இக்குவேஷன் வாஸ் நாட் லைக் திஸ். கண்டிப்பா நீங்களும் பார்த்திருப்பீங்க, உங்களோட சிஸ்டர்ஸ் ஆர் மதர் கண்டிப்பா இக்குவேஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப நமக்கு ஒரு பயம், ஒரு கண்டிப்பா உள்ளுக்குள்ளேயே ஒரு வேறுபாடெல்லாம் இருந்திருக்கும். பட் இப்போ அது மாறுது. பட் நம்ம குழந்தைங்க சொன்னதுல என்னன்னா, நீங்க எனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, நான் என்ன சொன்னாலும் நீங்க பண்றீங்க, சோ ஐ லவ் யூ. சோ இட் இஸ் கம்ப்ளீட்லி என்ன மெட்டீரியலிஸ்டிக். கரெக்டா? மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் லவ் சொல்றாங்க. ஆனா அந்த லவ்ங்கிறது அவங்களுக்கு டீப் ரூட்டட். எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சொல்றாங்க கிளாரிட்டியோட. ஆனா அந்த மெட்டீரியலை தாண்டி எங்க அப்பா என்னோட ஜாலியா இருக்காங்க, எங்க அப்பா என்னோட கஷ்டத்துல இருக்காங்க, எங்க அப்பா எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க, அந்த ஒரு ஃபேக்டரிங்கிறது ஆட் ஆன் ஆகணும். ஸோ நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதுக்காக நான் காசு பணம் வச்சு அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குறேன்னா இட் வில் நாட் லாஸ்ட். அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு அப்பாவா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஈக்குவலா நீங்க மணியோ ஒரு திங்கையும் நீ ஈக்குவேட் பண்ண முடியாது. ஏன்னா பெருசு ஆக ஆக அவங்க எல்லாமே பிளஷர் தான் பார்ப்பாங்க. எனக்கு இது வாங்கித்தாங்க எனக்கு லவ் வரும். ஸோ அந்த ஒரு பேஸுங்கிறது ஒரு அப்பாவோட பேரண்டிங்கிறது கண்டிப்பா ஒரு கிட்டுக்கு இருக்கணும். நீங்க பண்றதுல நான் தப்புன்னு சொல்ல வரல, பட் தே ஷுட் பி அ லைன். அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த லைனை வச்சுட்டு தான் நம்ம அடுத்ததா பேச போறோம். உங்களுக்கு எவ்வளோ வயசு வரைக்கும் உங்க அப்பா உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? 14 years வரைக்கும். 14 வயசு வரைக்குமா? டாடி நோட் பண்ணி நோட்ல எழுதிக்கிங்க. ஏன் 14 ஏன் years? 14 years? ஏன் 14 Why years? 14 years? அதுக்கப்புறம் வேணாமா உங்க டாடி? வேணுதான். நீங்க தான் சொன்னீங்க 14 இயர்ஸ் வரைக்கும் எங்க டாடி என் கூட இருந்தா போதும்னு. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஸ்கூலுக்கு இது பெரிய கிளாஸ் போயிடுவோம் தானே? ஓகே, நெக்ஸ்ட் அவ சொல்லிட்டா. நெக்ஸ்ட் வேற யாரா இருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு என் வாழ்நாள் முழுக்க இருக்கணும். அப்படியா? எங்க போனாலும்? ஆமா. ஏன்? ஏன்னா என் அப்பா இருக்கும் போது எனக்கு பக்கத்துல வந்து ஒரு சேஃப் கார்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்களே, இப்போ ஸ்கூல் முடிச்சு அடுத்து காலேஜ் எல்லாம் போயிடுவ, அப்போ உனக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க, ஜாலியா அரட்டை அடிக்க எல்லாமே இருப்பாங்களே, அப்ப எப்படி அப்பா உனக்கு? புரியல எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் என் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு டாடி தான். ஓ, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அவரு, அதுக்கப்புறம் தான் நம்பர் 2, 3, 4, 5லாம். ஓகே மேடம், நீங்க சொல்லுங்க, ஏதோ கருத்து வச்சிருக்கீங்க போல் இருக்குது. எனக்கும் எங்க அப்பா
முழுக்கா இருக்கணும்னு ஆசை. ஏன்? எங்க ஃப்ரெண்ட்ஸோட எனக்கு அப்பானா முக்கியம். நமக்கு ஃப்ரெண்ட்ஸே வேணாம், எங்க டாடி இருந்தா போதும். அப்படியா? ஆமா. அப்பதானே அது வரைக்கும் என்ன வேணாலும் வாங்கி தருவாரு. அப்படி இல்ல. ஆ. அவருக்கு அவர் என் கூட இருந்தாருன்னா எனக்கு வந்து ஏதோ ஆபத்து இருந்தா எனக்கு வந்து உதவி செய்வாரு. அதுக்கப்புறம் நான் வந்து ஏதோ கேட்டேன்னா வாங்கி தருவாரு. சப்போஸ் நான் வெளியில போனேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில டைம் என்னை வந்து டீஸ் பண்ணுவாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா அவங்கக்கிட்டே வந்து அப்படி சொல்லுவாங்க. அந்த சொல்லும் போது எனக்கு அந்த சந்தோஷம் ரொம்ப இதாக இருக்கும். ஓ, அதுக்கு இதுக்கெல்லாம் உனக்கு வேணும் கூட கம்ஃபர்ட் ஜோன் கம்ஃபர்ட்டா இருக்கிற இல்லையா? ஓகே, குட். நெக்ஸ்ட். அதே மாதிரி எனக்கும் எங்கள் அப்பா வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணும். ஏன்? எங்க அம்மாட்டேருந்து என்ன பாதுகாத்துக்கணும். இவங்க அம்மாவை நான் பார்த்தே தீரணுமே. மம்மி எங்க இருக்கீங்க? வந்திருக்கீங்களா? மம்மி தப்பிச்சுட்டா. ஏய், நீ பிளான் கண்ணா, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இது வந்து டிவியில வரப்போகுது. இந்த ப்ரோக்ராம வந்து மம்மி உங்க டாடி எல்லாம் பார்க்கவே மாட்டாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், யூஸ்வலா ஏதோ பேசணும் போப்பான்னு போயிடுவாரு. ஆனா நம்மள வந்து ரொம்ப உங்களுக்கு தெரியாது. ஆனா ஐயோ என் பொண்ணு பேசுறா, வீட்டுக்காரர் பேசுறாரு, அதை விட்டுதல், அது தைரியம் பேசுறாரு, என் பொண்ணு பேசுறான்னு சொல்லி டிவி முன்னாடி நிற்பாங்க, பேப்பர் அணுகுண்டு. குட் குட். ஓகே, எதார்த்தம் கேஷுவல். என் அப்பா வந்து எப்பவுமே என் கூட இருக்கணும்னு ஆசை. ஆனால் எங்கள் அப்பா வேலைக்கு போனால எனக்கு வந்து தங்கச்சி மட்டும் தான் இருக்காங்க. எங்கள் அம்மா எல்லா ஹவுஸ் ஒர்க்கும் பண்ணுறாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் சாயந்தரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, கொஞ்சம் அவங்க இன்னும் ஸ்பெண்ட் பண்ணும் உன்னோட சேர்ந்து. சரியா? ஓகே, குட், வெரி குட். நேர்களே, டாட் லிட்டில் பிரின்சஸ், அப்பாக்களும் மற்றும் பெண் பிள்ளைகளும் அப்படின்ற இந்த தலைப்புல நிறைய பேசிட்டே இருக்கிறோம். விட்டா அப்பாக்கள் நிறைய கும்பிடுவாங்க போல இருக்குது, குழந்தைங்க அதுக்கு மேல நிறைய பேசுவாங்க போல இருக்குது. ஆனாலும் நமக்கு நேரம் கருதி இந்த அளவில் இந்த நிகழ்ச்சி நம்ம வந்து நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சி இருக்கும். தயவு செய்து உங்களுடைய நண்பர்கள்ட்ட சொல்லுங்க, உறவுகள்கிட்ட சொல்லுங்க. இன்னும் யாருக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பாருங்க. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் நாங்கள் விடைபெறுகிறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்புகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.